இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த 1 வீக்கில் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். திருச்சி பேஸ்ட்டை அப்படி ப்ரெஷ்ஷில் வச்சுட்டு ஒரு ஃபோன் அப்படி எடுத்து இப்படி வச்சது தான். தம்பி ஒரு பொங்கல் ஒரு வடை வாங்கிக்க, ஒரே ஒரு சிங்கிள் பூரி வாங்கிக்க தம்பி. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆமாம் சார் அங்கே ஃபுல்லாக மலையில் பேஸ்ட்டு அப்புறம் மேலே போகிறேன், மாடியில் ஏறி இறங்குறேன், அந்த சைடு போகிறேன். ஆமாம் தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே சார். சொல்லுங்கள் மேம். ஓகே தேங்க்யூ. தம்பி ஒரு மீல்ஸ் வாங்கிக்க, அதே ப்ரெஷ் கையில் தான் இருக்குது. மீல்ஸ் வாங்கிக்க, பொங்கல் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், ஒரு இது மாதிரி வாங்கிக்கணும். இப்படியே போயிட்டுருக்கு. அதான் சொல்லல, அந்த சந்தோஷம் வந்து நம்ம திரும்பி அது ஒரு நம்ம என்ன தான் பட்னியாக தான் இருக்கிறோம், ஆனால் அந்த சந்தோஷத்தில் இருக்கிறது இருக்குல்ல, ஒரு ஃபோனை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு மெசேஜ் கூட நம்ம. அது மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்துட்டு தினமலரில் ஒரு இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க. தினமலர் இன்டர்வியூ வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டாங்க, சார் இது வந்து தினமலர் பத்திரிக்கை வந்து இத்தனை இடத்துக்கு போகுது, இவ்வளோ இந்த போகுது, இவ்வளோ மாவட்டங்களுக்கு போகுது, இவ்வளோ வியூவர்ஸ் சொன்னாங்க, இவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துர்லாமா சார்? இல்லை ஃபஸ்ட்டு படம் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், இல்லைன்னா மெயில் ஐடி அந்த மாதிரி கொடுத்துட்றோம், ஏன்னா மொபைல் நம்பர்னால் நிறையா அவங்களோட டிஸ்டர்ப் ஆகும் சார். நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு படம் மெயில் ஐடிலாம் கொடுத்துட்டு நான் உட்காந்து செக் பண்ணிவிட்டு அதை டைப் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, ஃபோன் நம்பர் கொடுங்க, ஜாலியாக பேசுவோம் எல்லாத்துட்டையும் அப்படின்ட்டேன். அதெல்லாம் வந்து ஒரு பொண்ணெல்லாம் வந்து எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கன்னு, அப்புறம் அவங்க அந்த பொண்ணுகிட்ட வந்து ஃபோனை வாங்கி சொன்னாங்க.